மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஆல் போர்டு தான் நம்ம எடுத்து வந்துடுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி 2ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 692க்கு நம்ம என்ன வென்னிங் கொடுத்தோன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 9லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் 5 7லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் கொடுத்தோம். அதில் 9ஆம் நம்பர் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 692க்கு இன்றைக்கி 9ஆம் நம்பர் சூப்பரான ஒரு நியூஸ் ஏ போர்டு சி போர்டுக்கு தான் நம்ம இந்த மெத்தட் எடுத்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இன்னொரு மெத்தடில் 5 7 கொடுத்தோம். இன்னொரு மெத்தட் நமக்கு கிடச்சிருந்துச்சி. ஏபி போர்டுக்கு 6 4 கிடச்சிருந்துச்சி. ஓகே, ஒரு நாளைக்கு 3 பேர் கிடைக்கிது. இதனால தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மி 2 பேர் மட்டும் கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேர் கொடுத்தோம்னா ஏபிபிசி பார்த்தீங்கன்னா 24 நம்பர் வந்துடும். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம 2 பேர் மட்டும் நம்ம கொடுத்தாலே பார்த்திங்கன்னா நமக்கு 8 ஏபிபிசி நம்பர் கிடைக்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டதான். அதுக்கோசம் தான் நம்ம 2 பேர் மட்டும் கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே நம்மளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சொன்ன மாதிரி மார்க் பண்ணி கொடுத்த நம்பர் 9ஆம் நம்பர் மட்டும் தான் நம்ம வின்னிங் கொடுத்துருக்குறோம். அடுத்து சி போர்டு 2 வேறு மாதிரி 5 7 வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே உள் நம்பரில் போயிருக்கேன். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு கசிவிங்க பார்க்கலாம். ஓகேவா, ஓகே மேலே 3ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா 98 88 49 44 47 இந்த நம்பர் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 days மெத்தட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 286. இந்த 286 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, 286 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 432 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2 1 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம 286 வச்சு நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 862. இந்த 862 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். 862 டேன் ஆப்ஷன் 432 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்பர் பார்த்திங்கன்னா 9+6ன்னு கிடச்சிருக்கு. 9+6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 862 வச்சடியில் நமக்கு 9 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 913. 913 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 913 டேன் ஆப்ஷன் 432 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்பர் பார்த்திங்கன்னா 9+2ன்னு கிடச்சிருக்கு. 9+2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 913 வச்சடியில் நமக்கு 9 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 789. இந்த 789 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 789 டேன் ஆப்ஷன் 432 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்பர் பார்த்திங்கன்னா 2+9ன்னு கிடச்சிருக்கு. 2+9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 789 வச்சடியில் நமக்கு 2 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, பி போர்டில் 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 692 இருக்குது. இந்த 692 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம இந்த 692 டேன் ஆப்ஷன் 432 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்திங்கன்னா 7 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம இந்த 692 வச்சடியில் நமக்கு 7 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம எடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா 5 days மெத்தட் எடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு சி போர்டுக்கு மட்டும் தான் அந்த மெத்தட் பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகே, இது நம்ம எப்பவுமே 4 days மெத்தட் தான் நம்ம போடுவோம். 4 days நீங்கள் செட் ஆகாதனால நான் 5 days மெத்தட் நான் போட்டிருக்கேன். இதுலேருந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 7 அல்லது 5 வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்தால் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கும். வந்துச்சுனாலும் பயன்படுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7ஆம் நம்பர் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் 9ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா,
ஓகே மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 days மெத்தட் போட்டிருக்கோம். அதனால் அவங்க கண்டிப்பாக வந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு 80% கூட வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து 5 days மெத்தட் வந்து ஒவ்வொரு டைம் வேலை செய்யாது இந்த மெத்தட் ப்ரோக்ராம், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து பார்த்துருவோம். ஓகேவா, மேலே இன்னொரு மெத்தட் வந்து நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து வேறு ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த மெத்தட் வந்து நம்ம ரூட்டில் வந்து நல்லா கிடைக்கல. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மேட்ச் பண்ணி தான் எடுத்துருவோம். அதனால் நம்ம வந்து வேறு மெத்தட் இன்றைக்கி வந்து எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 862 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ 862 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. RADன்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 587 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து புள்ளிக்கு முதறக்கூடிய 2 நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 3/9ன்னு எடுத்திருக்கு. 3/9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 862 வச்சு அடியில் நமக்கு 3/9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 913. அந்த 913 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 913 எஸ்ஐன் ஆப்ஷன் 587 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதறக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 8/4ன்னு கிடச்சிருக்கு. 8/4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 913 வச்சு அடிக்க நமக்கு 8/4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 789. இந்த 789 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 789 எஸ்ஐன் ஆப்ஷன் 587 போடுகிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா முதறக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 8/2ன்னு கிடச்சிருக்கு. 8/2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 789 வச்சு நமக்கு 8/2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 692. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாதி நம்ம இந்த 692 எஸ்ஐன் ஆப்ஷன் 587 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதறக்கூடிய 2 நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2/1ன்னு கிடச்சிருக்கு. 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் மட்டும் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் வந்துச்சா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து போர்டு வந்து மார்க் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா இது வந்து எல்லா போர்ட்லேயும் வருது. அதனால் உங்கள் கணிப்பில் எந்த போர்டு வந்துச்சுன்னா அந்த போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாற்றிங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நம்மள இன்றைக்கான ஆல் போர்டுக்கு நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்த நம்பர் 7 அப்படி 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயினாக 7ஆம் நம்பர் வரலாம், 5ஆம் நம்பர் வரலன்னு சொல்ல முடியாது, வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துனால் பயன்படுத்திங்க. ஓகே, அடுத்தபடி நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2/1லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா வந்து 1ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கணிப்பில் வந்துச்சுனால டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 7 1 கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, அடுத்தபடி இன்னொரு நம்பர்னு பார்த்திங்கன்னா 0 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிக நம்பர் கொடுக்குற மாதிரி நம்ம 3 பேட்டர்ன் எடுப்போம். அதில் வந்து 2 பேட்டர்ன் வேலை செய்யும், ஒரு பேட்டர்ன் மிஸ் ஆயிடுது. அதனால் ஒரு பேட்டர்ன் உள் நம்பரில் போயிடுது. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம், அது வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஓகேவா, ஓகே, மேலே இன்றைக்கி ஏபிபிசி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7ஆம் நம்பர் வந்து 72 27 71 17 52 25 51 15 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் பயன்படுத்திங்க. அப்படி இல்லாட்டி கெஸியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 692. ஓகேவா, 692க்கு பார்த்திங்கன்னா செந்தில் லெவல்லாம் பார்த்திங்கன்னா 572 கொடுத்துருப்பல. நான் ஒரு பீப்புள் 9 நம்பர் போட்டு ஒரு பிசிஎஸ் வினிங் வந்திருக்கோம். அடுத்தபடி அருள் அவர் பார்த்திங்கன்னா 592க்கு பாக்ஸ் சொல்லியிருக்காப்புல. இன்றைக்கி பாக்ஸ் போட்டுருந்தா அப்புறம் இன்றைக்கி வந்து பிசி சூப்பராக வினிங் நம்மளே. இன்றைக்கி வந்து 692க்கு வந்து பிசி ரெண்டுமே இன்றைக்கி சூப்பரான வினிங். 92 வந்து சூப்பராக எடுத்துருக்காப்புல. அடுத்தபடி ஜோதி அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 0-2 கொடுத்துருக்கீங்க. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கோல்டு இங்கே அவங்க பார்த்திங்கன்னா 6-2 கொடுத்துருக்கீங்க. ஏபிபிசி பிரித்து போட்டோம்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்திருக்கும். சங்கர் ஒரு பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 0-9 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி லைவ் கெஸ்ஸர் அவர் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 2 கொடுத்துருக்காப்புல. ஒரே நம்பர் 826 கொடுத்துருக்காப்புல. அவர் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வச்சுருக்காப்புல. அவரும் பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் வீடியோ தான் போகிறாப்புல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா,
அடுத்தபடி திருவேங்கடம் மாடு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 9, 5, 6 கொடுத்துருக்காப்புல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஒரு ஷார்ட் ஜாங் அவர் பார்த்தீங்கன்னா 27, 72 கொடுத்துருப்பாப்புல. இது 7ஆம் நம்பர்லாம் கொஞ்சம் டி போர்டில் போயிடுச்சுன்னா ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். அருள்வாசி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9, 2 கொடுத்துருக்காப்புல. அதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு சூப்பரான ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 92, 29 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. பிசியில் வச்சுருந்தா சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். அடுத்து வெங்கடேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டில் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு 2ஆம் நம்பரில் ஓரளவுக்கு கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடி சுரேஷ் அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் அதிக நம்பர்லாம் கொடுக்கல, ஒரே நம்பரில் 9 கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் சொல்லுவேன். மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். அடுத்தபடி சகாதவன் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 092 to 992 கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 692. ஓகேவா, இன்றைக்கி மட்டும் வச்சுருந்தாப்புல இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருக்காப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பரான ஒரு கணிப்பு பிசி செட் பண்ணிட்டு, ஆனால் ஏ போர்டு மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் வச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். ஓகே மேலே அடுத்தபடியாக ஷார்ட் ஜாங்கர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9, 4, 5 கொடுத்துருக்காப்புல. இல்லை 9ஆம் நம்பர் ஒரு வெட்டி கொடுத்துருக்காப்புல. தினேஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி கொஞ்சம் முடிஞ்சிச்சு. 5ஆம் நம்பர் நாளைக்கு வந்தால் கூட எடுத்துங்க. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்கலே புதுசாக பார்க்குறவங்க வந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படி வச்சுங்க. நாளை பொறுத்தவரைக்கும் கணிப்பில் வந்துச்சுனாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, ஓகே, நம்மளை மீண்டும் மறக்காமல் ஒரு கணிப்பில் பார்க்கலாம்.